அது எப்படின்னாத்தா அவ பாக்க இதுதான் இல்ல, அவ எது பண்ணாலும் பிடிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்க மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங், ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக எப்படிங்க பிக்கை உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து பெஸ்ட்டாக எப்படி நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணுறத சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன். முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ரேட் பண்ணும்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. அதுக்கான ஆப் லிங்க் கண்ணாடி இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணி பேஜ் ஃபைன் பண்ணிட்டு ஃபாலோ பட்டனுக்கு மேலே வந்து ஆப்க்கான லிங்க் இருக்கும். அப்படியே ஒரு ஃபாலோ வந்து போட்டுட்டு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி வந்து ஓப்பன் வந்து பண்ண ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா எப்படி தான் இருக்கும். கீழே பாருங்கள் கிரீன் கலர் ப்ளஸ் சைன் போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் நோட்டீஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் பார்த்தா எப்படி ஃபைன் பண்ணோம், எப்படி இம்போர்ட் வந்து பண்ணோம் சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஹவு டு ஃபைன் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணால் ப்ராஜெக்டோட உள்ளே பார்த்தா மெட்டீரியல்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர், நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜுக்கான லேயர், சம் லிரிக்ஸ்க்கான லிரிக்ஸ்க்கான லேயர்லாம் வந்துருக்கும். இதுக்கான ஃபாண்ட் லிங்க்கு வந்து லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த ஆர்டிகல் செக் பண்ணுங்கள். ஃபாண்ட்டுகள் லிங்க் இருக்கும். டவுன்லோட் பண்ணி ஃபாண்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்க. எப்படி இம்போர்ட் பண்ணுறதுலாம் யூடியூப் செக் பண்ணுங்கள். ஹவு டு ஃபைண்ட் அலைட் மோஷன் ஃபாண்ட் இம்போர்ட் சொல்லிட்டு ஹவு டு இம்போர்ட் அலைட் மோஷன் ஃபாண்ட் வந்து சர்ச் பண்ணுங்கள். வீடியோ வந்துருக்கும். இம்போர்ட் வந்து பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு பிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க. என்னென்னா ஒரே ஒரு மெத்தட் தான். பிக்கை வந்து ரீசைஸ் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கலர் அண்ட் ஃபில்ல இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறோம். ஃபுல்லாக நான் வந்து எல்லா லேயருமே வந்து கொடுத்துருப்பேன். டேரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு வந்து ஒர்க்காக வந்துருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம வந்து இமேஜ் வந்து ரீசைஸ் வந்து பண்ணிக்கோ. அதுக்கு பேக் வந்துட்டு கீழே பாருங்கள் கிரீன் கலர் ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து ரீசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 4:5 ரேஷியோ வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் சைட் டவுனில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் போட்டு சர்க்கிள் மாதிரி அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தா மீடியான்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சிங்களோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் வந்து பண்ணிவிட்டு அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இது வந்து பிக்கை வந்து ஆட் ஆகிடுங்களா. பிக் ஆல்ரெடி 4:5 ரேஷியோ வந்து இது வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். இல்லை டிஃப்ரெண்ட் ரேஷியோ வச்சோம்னா அவுட்டரில் வந்து பிளாக் வந்துருக்கும். அந்த பிளாக் ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கமிஷன் கிளிக் பண்ணால் இதுமாதிரி வந்து ஃபில் செட்டை வந்து ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சேம் அதே ரெஜிஸ்டர்ட் டாப்புக்கு அந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்னாக இருக்க கரண்ட் ஃபேமஸ் பிஎன்ஜி டாப் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு அந்த இமேஜ் வந்து 4:5 ரேஷியோவில் வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி சேவ் டாப் வந்து கேட்கும். இது கிளிக் பண்ணி நம்ம இமேஜ் வந்து சேவ் வந்து கொடுத்து க்ளோஸ் வந்து கொடுத்துலாம். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த இமேஜ் டிலீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அகைன் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீசைஸ் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து டிலீட் பண்ணுறதோ இல்லை வச்சுக்கிது உங்கள் சாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் க்ரீன் கலராக இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கா. இதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டஸ்னா லைனாக ஃபுல்லாக அதே மாதிரி லேயர் தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வரையுமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒன்ஸ் ஒரு லேயரை சொல்கிறேன். சேம் ஸ்டெப்பை நெக்ஸ்ட் எல்லா லேயர் வந்து ஃபாலோ வந்து பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? டேரெக்டாக லேயர் சூஸ் பண்ணிட்டு கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு ஒரு ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணால் இதுமாதிரி ஃபோல்டர் வந்து கூப்பிட்டு வந்து போவோம். லெஃப்ட் சைட் டேபிள் பார்த்தா ஒரு ஃபோல்டர் நம்ம பக்கத்தில் யாரோ கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒன்று அலைட் மோஷன் ஃபோல்டர் இருக்கும். கிளிக் பண்ணி கிராப் பண்ணி சேவ் பண்ணலாம். அந்த பிக்கை ரீசைஸ் பண்ணலாம். அந்த பிக் வந்துருக்கும். அந்த பிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இருக்கு பாருங்கள் ரைட் சைட் டேபிள் ஒரு ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி வந்து பிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பிக்கு கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர் கிளிக் பண்ணி இல்லை 3 ட்ரெஸ் வந்து போய்ட்டோம். இமேஜ் வந்து சென்டர் பண்ணி செட் பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி செட் வந்து பண்ணி பிக் வந்து இப்போ நான் சொன்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா இந்த லைனில் பார்த்தீங்கன்னா பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒரு லென்த்தாக குரூப் லேயர் வந்துருக்கும். அந்த குரூப் லேயர் தான் இந்த ஃப்ரேம்கான லேயர் வந்து இமேஜ் வந்துருக்கும். ஓகேங்களா? அதில் எப்படின்னா சிம்பிள் தான். பிக்கான லேயரை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணால் உள்ள பார்த்தா சேம் அந்த க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அங்கே சொன்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு ரவுண்ட் அண்ட் ரெக்டாங்கிளான ஒரு லேயர் வந்து கண்ணாய்க்கான வந்து ஆஃப் இருக்கும். கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. கண்ணாய்க்கான ஆன் வந்து பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் செட்டிங் போல் ஏர் ஆஃப் நான் பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷன் செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. எடிட் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எடிட் வந்து பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. எடிட்டிங் வந்து பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் வந்து போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் வந்து போட்டு வந்து பார்த்துருங்க. ஓகே, இதே மாதிரி சூப்பரான ஒரு பெஸ்ட்டான வீடியோ நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.